ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். அடிக்கிற வெயிலுக்கு சும்மா குளுகுலுன்னு குடிக்கிற மாதிரி கம்பு கஞ்சி, பாரம்பரியமான முன்னோர்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டு வந்த கம்பு கஞ்சி சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கம்பு கஞ்சி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1/2 கப்பு கம்பு எடுத்துக்கோங்க. கம்பு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. ஒரு 2-3 தடவை நல்லா அலசிக்கோங்க. அப்போ தான் தூசி ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் வந்துடும். அலசினதை தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு கம்பு தண்ணியை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டின இந்த கம்பை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இதை நல்லா பவுடராக அரைக்கக்கூடாது. 1-2 ரவை பதத்துக்கு லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச கம்பை ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் மிக்ஸி ஜாரில் அலசி தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 3-4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. கம்பு கஞ்சி நல்லாவே வந்துடும் 4 விசிலில். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு தேங்காய் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கம்பு கஞ்சி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுங்கள். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எங்கிட்ட கொஞ்சமாக இருந்ததுனால கொஞ்சோன்னு போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு 5-6 பீன்ஸை பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. சின்ன கேரட் ஒன்று கட் பண்ணி போட்டுட்டு காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, ஏற்கனவே கஞ்சியில் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு கிளாஸு தண்ணி ஊற்றி இதை மூடியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த கஞ்சியை ஊற்றிக்கோங்க. காய் கஞ்சி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தாட்டின்னா உப்பு போட்டுக்கோங்க. கஞ்சி நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான கம்பு கஞ்சி ரெடி ஆகிரும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குள்ளும் கொடுங்களே, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த கம்பு கஞ்சியை குடிச்சு பாருங்களேன், உடம்பு கூலாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.